கேப் புக் பண்ணீங்கன்னா இனி அதை ரெட் டாக்ஸில புக் பண்ணுங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு 1.31 கோடி கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு ரூபாய் 5000. MCR Pure Cotton Club, formals and casual shirts. அட்லி படம் மெர்சல் வந்த பிறகு மெர்சல் டாக்டர்னு சொல்லி கூட ஆரம்பித்தாங்க. இந்த ஏரியாவுக்கு இந்த மக்களுக்கு நம்ம சேவை செய்யணும்னு அப்படி ஒரு இம்பேக்ட் தான் இருக்குது. மக்கள் மருத்துவர் எஸ் ஜெயச்சந்திரன் ஐயா இறந்ததுக்கப்புறம் யாரெல்லாம் வருத்தப்பட்டு உங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சாங்க? அப்பா இறந்த 2 டேஸ்லேயே வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி சார் வந்து ஒரு ட்விட்டரில் வந்து இஸ் அ ரியல் ஹீரோன்னு சொல்லி ஒரு இரங்கல் தெரிவித்தார். அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு லெட்டர் வந்து அமிதாப் பச்சன் சார் அமைச்சிருந்தார். இது மாதிரி வடச்சென்னையில் ஒரு டாக்டர் வந்து ஃபேமஸாக இது மாதிரி சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்கள் இது மாதிரி பண்ணுறதெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லி அவரே அப்பாவுக்கு லெட்டர் அமைச்சு. ஒரு டாக்டர் இறந்துட்டு போயிட்டுன்னு யாரும் வரல, எங்கள் அண்ணன், எங்கள் மாமா, எங்கள் சித்தப்பா அப்படி இறந்துருந்தா வந்து பார்த்தவங்கள ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 50,000 மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க. 2 டேஸ் அப்பா வச்சுருந்தோம். எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் சர்ஜரி வந்து 2016 ஆச்சு. பைபாஸ் பண்ணோம். அவர் என்ன பண்ணிட்டு இருந்தால் நான் பக்கத்தில் உட்காந்து அவர்கிட்ட இருக்கும்போது அவர் பேர் ரேகா, இந்த மாத்திரையா, அந்த அளவுக்கு இருந்தார். பேஷண்ட்டோட ப்ரிஸ்கிரிப்ஷனை எழுதிட்டு இருந்தார் காற்றுல கனவுல. நீங்கள் இதை பார்த்தீங்களா? நான் வந்து சாகும்போது கூட ஒரு பேஷண்ட்டை ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு தான் பார்க்கணுன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அதுலேயே உயிர் போகும்போது நான் உயிர் போனால் எனக்கு ஒரு ஸ்டெத்தோஸ்கோப் அந்த பேஷண்ட்டில் வச்சுட்டு போனால் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் லாஸ்ட் கோல் அதான் இருந்துச்சு. எனக்கு கூட எங்களெல்லாம் டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு. கோவம் வருமா? அப்பா நம்ம கூட இருக்கவே மாட்டாரு. எல்லாருக்கும் கோவம் வர கோவம் பசங்களுக்கு இருக்க கோவம் தான். எப்படி அப்பா செஞ்ச அந்த சேவையை செய்யணும், விடக்கூடாது அப்படின்னு ஒரு தாட் எப்படி உங்களுக்கு வந்தது? அதான் அவரோட ஊர்வலம், அவரோட கடைசி ஊர்வலம் தான் மேட் மீ இம்பாக்ட். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு யாரை பார்க்க போறோம்னா, படத்துல தாங்க கேள்விப்பட்டிருப்போம் 5 ரூபாய் டாக்டர், 5 ரூபாய் டாக்டர். அந்த 5 ரூபாய் டாக்டரோட ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அந்த 5 ரூபாய் டாக்டர் பெற்ற அருமையான பிள்ளை இப்பயும் மக்களுக்கு சேவை பண்ணிட்டு இருக்க நம்ம சரத் சாரை பார்த்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். மேடம் வணக்கம். ஒரு கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச ஒரு மாதிரியான ஒரு மனசுக்கு நிம்மதியாக இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்குது சார். ஏன்னா நிறைய இடங்களில் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் நிறையா வீடியோஸில் பார்த்துருக்கோம் 5 ரூபாய் டாக்டர், 5 ரூபாய் டாக்டர். எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு விஜய் படத்தில் தானே சார் கேட்டிருக்கோம் 5 ரூபாய் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். எங்கே திரும்பி பார்த்தாலும் சாரோட ஃபோட்டோ தான் இருக்குது. சொல்லுங்கள், சாரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அப்பா வந்து 1947 வந்து குடப்பட்டினன்ற ஒரு கிராமத்தில் பிறந்தார். ஒரு ஏழ்மையான குடும்பம், விவசாய குடும்பத்தில் பிறந்தார். இந்த ஊர் வந்து கல்பாக்கம் கிட்ட இருக்குது. ஸோ 1947 he was born. அவர் தான் வந்து குடும்பத்தில் 2வது மகன். ஸோ அவங்களுக்கு கீழே 3 சிப்ளிங்ஸ் இருக்காங்க, 3 சிப்ளிங்ஸ். ஸோ அங்கே வந்து அவர் ஊரில் கஷ்டப்பட்டு படித்து சென்னையில் வந்து அவரோட மாமா தயவில் வந்து இங்கே வந்து படிக்க வந்தார். அப்பயே ரொம்ப ஏழ்மையான குடும்பம். ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு கூட எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. சரியான ட்ரெஸ் கூட இருக்காது. ஸோ எங்கள் மாமா தான் அவருக்கு, எங்கள் அத்தைய மாமா வந்து அவருக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து நிறைய சாப்பாடெலாம் இது பண்ணிவிட்டு படிக்க வச்சாங்க. அப்போது என்னென்னா அந்த செங்கல்பட்டு இதுலேயே வந்து அப்பாவுக்கு வந்து கடைசியாக பிஎஸ்சி வந்து பச்சைபாஸ் காலேஜில் படித்து முடிச்சுட்டு செங்கல்பட்டு கிராமத்திலே லாஸ்ட்டு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் லாஸ்ட்டு சீட்டாக எங்கள் அப்பாவுக்கு தான் கிடச்சிது. அது வந்து ஒரு லக்கியான சீட்டு தான். ஏன்னா எங்கள் அப்பா சொல்கிறார், ஏன்னா அப்போ அந்த காலத்தில் எப்படின்னா அந்தந்த ஊரில் அந்தந்த அவங்களுக்கு தான் அந்த சீட். இப்போ செங்கல்பட்டில் படிக்கிறாங்கன்னா செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் அப்படி கொடுப்பாங்க, மெட்ராஸில் படிக்கிறாங்க. ஆனால் எங்கள் அப்பா செங்கல்பட்டில் இருந்தே அந்த காலேஜ் கிடச்சிதுன்னு சொல்லுவார். ஸோ அந்த இதுலேயே சைக்கிளில் தான் போவார். அவர் சைக்கிளில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தார். சாப்பாடு கூட எங்கள் அத்தை வந்து கல்யாணத்துக்கு போனாங்கன்னா அந்த சாப்பாடை மடியில் கட்டிட்டு எங்கள் அப்பாவுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பார். ஆமாம். ஸோ அதில் படித்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்கள் அப்பா வந்தார். அப்புறம் அவர் நல்லா படித்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட ஹெல்ப் பண்ணாங்க எங்கள் அப்பாவுக்கு படிக்கிறதுக்குலாம். கணக்குவேல் அவர் ஃப்ரெண்டு வந்து இஸ் ரைட் நோ இஸ் இன் UK. அவர் வந்து 2 பேரும் எங்கள் அப்பா MBBS முடிச்சிட்ட பிறகு இங்கே காசுமேட்லேயும் தெண்டார்பேட்லேயும் ஒரு கிளினிக் ஆரம்பித்தாங்க. ஸோ ஆரம்பிச்சுட்டு நல்லா கிளினிக்லாம் போயிட்டு இருந்த டைமில் அந்த கணக்குவேல் வந்து எங்கள் அப்பாட்ட சொன்னார், ஜெயச்சந்திரன் நான் வந்து UK போய் செட்டில் ஆகிக்கிறேன், நீங்கள் வந்து வரியா அப்படின்னே. இல்லை எங்கள் அப்பா இல்லை, என்னை வாழ வச்ச இந்த வடச்சென்னைக்கு நான் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு எவ்வளோ மக்கள் எனக்கு கூட இருந்திருக்காங்க, நான் இந்த வடச்சென்னைக்கு நான் ஏதாவது ஒன்று நான் ஹெல்ப் பண்ணணும், நான் இதை படித்ததுக்கு இங்கே சேவையாக நான் MBBS படித்ததுக்கு சேவையாக பண்ணிட்டு போகிறோன்னு இங்கே வந்து ஸ்டார்டட் இஸ் ஜேர்னி இயர். ஸோ இங்கே வந்து ஒரு 45 இயர்ஸாக இஸ் பீன் ப்ராக்டிஸிங். உள்ளாரம்மன் கோயிலில் ஒரு கிளினிக்கும் காசுமேட்டில்
அப்போ வந்து அப்பா வந்து ஒரு 2 ரூபா தான் வாங்கிட்டு இருந்தார். அது பேர் புலிக்காசு டாக்டர்னு சொல்லுவாங்க. புலிக்காசு. ஆமாம், ஏன்னா 2 ரூபாயில் புலி இருக்கும். ஸோ புலிக்காசு டாக்டர். ஓகே. தென் கிராஜுவலாக 5 ரூபான்னு ஆச்சு. அப்புறம் அட்லி படம் மெர்சல் வந்த பிறகு மெர்சல் டாக்டர்னு சொல்லி கூட ஆரம்பித்தாங்க. ஸோ லாஸ்ட் இருக்கும் அவர் மணி இஸ் நாட் த இம்பார்ட்டன்ட். அந்த பேஷண்ட் அவங்க கொடுக்குற ஆசையை என்ன கொடுக்குறாங்களோ எங்கள் அப்பா வாங்கிப்பார். இப்படி அவருக்கு இப்போன்னு இல்லை, எந்த காலத்துலேயுமே வந்துட்டு தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் தான் யாருக்கும் அப்படின்னு இருக்கும்போது, நான் படித்தேன், கஷ்டப்பட்டு தான் படித்தேன், கஷ்டத்தை பார்த்து வந்திருக்கிறாரு. அவர் சைக்கிளில் தான் போயிருக்கிறாரு, ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணி படிச்சிருக்கிறாரு. அவருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும், இலவசமாக மருத்துவம் பார்க்கணும் அப்படின்னு தோணுது? எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயங்கள் தான் நம்ம கஷ்டப்பட்டு கிடைச்ச மருத்துவத்தை எல்லாத்துக்கும் இந்த காலத்தில் மக்களுக்கு வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு அவருக்கு அந்த டைம்லேயே. ஏன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் எல்லாம் பார்த்தா பூர் பேஷண்ட்ஸ் நிறைய வருவாங்க. ஸோ இது ஒரு இடத்துல இருக்கும்போது வண்ணார்பேட்டை தான் ரொம்ப தென் சென்னை அப்படிலாம் கம்பேர் பண்ணும்போது வட சென்னை தானே ரொம்ப பவர்ட்டி பீப்புள் நிறைய இருந்தாங்க அந்த டைமில். ஸோ அவருக்கு அந்த ஒரு இம்பேக்ட் க்ரியேட் ஆச்சு. இது மாதிரி இந்த ஏரியாவுக்கு இந்த மக்களுக்கு நம்ம சேவை செய்யணும்னு அப்படி ஒரு இம்பேக்ட் தான் அவருக்கு. ஸோ வர மக்களுமே ரொம்ப அன்பாக, யாருமே டாக்டராக அவரை ட்ரீட்டே பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலி வந்தாங்கன்னா எங்கள் அண்ணன் வந்து இருக்கார், எங்கள் அப்பா இருக்கார், எங்கள் சித்தப்பா இருக்கார், என் மாமா இருக்கார், ஒரு வீட்டுக்கு கல்யாணத்துக்கும் போவார், ஒரு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போவார். ஸோ he was not a doctor alone, he was with அவங்க ஃபேமிலியிலே வாழ்ந்துட்டார். அப்படி பார்த்தா இந்த ஏரியா ஃபுல்லாக உங்கள் சொந்தக்காரங்க சொல்லலாம். ஏன்னா உள்நாடி வரும்போதே சொன்னாங்க, ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க, எங்கள் அண்ணன், எங்கள் கூட பிறந்த அண்ணன். ஆமாம். ஸோ they treat, அதனால தான் எங்கள் அப்பா இந்த மக்களுக்கு எதனா நான் கூட, அது எங்கள் அப்பா கடைசியாக ஒரு வார்த்தை கூட சொல்லுவார் ஒரு மீட்டிங்கில் இருக்கும்போது, நான் வந்து சாகும்போது கூட ஒரு பேஷண்ட்டை ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு தான் பார்க்கணுன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அதுலேயே உயிர் போகும்போது நான் உயிர் போனால் எனக்கு ஒரு ஸ்டெத்தோஸ்கோப் அந்த பேஷண்ட்டில் வச்சுட்டு போனால் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் லாஸ்ட் கோல் அதான் இருந்துச்சு. அப்படியா சார்? கடைசி வரைக்குமே மருத்துவம் பார்த்துட்டு வர மக்களுக்கு எல்லாருக்குமே மருத்துவம். ஆமாம். கடைசியில் அப்பா வந்து டிசம்பர் 18, 2018 டிசம்பர் 19, 2018 எங்கள் அப்பாவுக்கு இறந்துட்டார். அதுக்கு முன்னாடி ஒரு 2 months பிஃபோர் உடம்பு இல்லாத போதே வீட்டில் வந்து ஏன்னா அப்போது நான் ஒரு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி முடிச்சுட்டு ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் செக்டார். ஸோ அப்போ சரத்து எனக்கெல்லாம் பார்க்க முடியல, உடம்பு சரியில்லை, அவருக்கு லங் இஷ்யூஸ் இருந்ததுனால நீ பார்த்துக்கோ, எதுனா எந்த ஹெல்ப்க்கு நான் கண்டிப்பாக நானும் ஃபோனில் எதுனா கைட் பண்ணுறேன் அப்படின்னா. ஸோ நானும் என் அப்பாக்காக பண்ண, ஏன்னா எங்களுக்கு அப்பா அந்தளவுக்கு எங்களுக்கு கூட அவ்வளோலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதில்லை. இ வாஸ் த்ரூ காலைல 4 மணிக்கு எழுந்தாரா நைட்டு 11, 12 இருக்கும் கிளினிக் தான் பார்த்துட்டு இருப்பார். சும்மா ஒரு சஃபாரி போட்டு போகிற கீழே ஒரு வேஸ்டி கட்டி பல் வலிக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக அதில் வந்து கிளினிக்கில் உட்காந்துருவார். காலைல 4 மணிக்கு ஆரம்பித்தார்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 200-300 பேஷண்ட் பார்ப்பார். ஸோ அந்த பேஷண்ட் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அவர் உட்காந்தாலே அங்கே நீங்கள் சொன்னது அந்த வைப் தானாக பேஷண்ட் வந்து குணமாயிட்டு போகணுன்னு தான் வருவாங்க. அவரை பார்த்தாலே எனக்கு போதும் சார், சாரை பார்த்தாலே நான் குணமாயிட்டேன் எனக்கு அப்படின்னே. ஜன்னலில் அப்போலாம் பழைய வீட்டில் ஜன்னல் மாதிரி இருக்கும், சரி, இங்கேருந்து பார்த்தாலே அப்பா தெரிவார். ஸோ அந்த ஃபேஸ் பார்த்தாலே சரியாயிட்டு போயிடுவோன்னு தான் வருவாங்களே பேஷண்ட்ஸ். வெளியூரில் எங்கே இந்த ஆந்திரா, பழவேற்காடு, நிறைய தமிழ்நாடு பார்டர்ஸ்லேருந்து எவ்வளோ இடத்துல, பாண்டிச்சேரி நிறைய இடத்துல இருந்து வருவாங்க. இப்போ கூட அப்பா பேஷண்ட்ஸ் என்கிட்ட வந்து எங்களால் அடிக்கடி வர முடியல, அட்லீஸ்ட் எங்கள் அப்பா இடத்துக்கு நான் வந்துட்டு போகிறேன்னு சொல்லி தான் வந்துட்டு போவாங்க. ஆமாம், இதே இடம். இந்த இடம் தான் பழைய வீடாக இருந்துச்சு. இப்போது இதை வந்து அப்பா இறந்த பிறகு தான் இது கட்ட ஆரம்பித்தோம். ஏன்னா அப்போ வந்து ரொம்ப மேடாகிடுச்சு, தண்ணிலாம் வீடுக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அப்புறம் அம்மாவோட ஹெல்ப்பில் தான் நாங்கள் இதை கட்ட ஆரம்பித்தோம். கட்டிட்டு 7 years ஆச்சு, ஒன்று கட்டி முடிக்க முடியல, ஃபண்ட்ஸ் இல்லை அதனால். ஸோ வி ஆர் கோயிங் த்ரூ, முடிச்சிடும் மோஸ்ட்லி அப்பாவோட ஆசீர்வாதத்தில். ஸோ அதான் டிசம்பர் 18 அவர் இறந்த போது தான் கடைசி இருக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு போயிட்டு இருக்கும் போது அவர் டிசம்பர் 18 இறந்துட்டார். இறந்துன்னு எல்லோரும் வந்து ஒரு டாக்டர் இறந்துட்டு போயிட்டுன்னு யாரும் வரல. எங்கள் அண்ணன், எங்கள் மாமா, எங்கள் சித்தப்பா அப்படி இறந்துதான் வந்து பார்த்தவங்கள ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 50,000 members வந்திருப்பாங்க. 2 days அப்பா வச்சுருந்தோம். லிட்டரலாக எங்களுக்கு அப்போ தான் எங்கள் அப்பா ரியலாக இவ்வளோ பண்ணியிருக்காரு. எனக்குமே தெரியும், எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியும், எங்கள் அம்மாவுக்குமே தெரியும். ஸோ இ வாஸ் லைக் ஒரு லெஜெண்ட் மாதிரி தான் எங்கள் வாழ்ந்தார். எங்களுக்கு ஆனால் தெரியல, வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஏன்னா காலைல போவார், நைட்டு தான் வராரு. எனக்கு கூட எங்களெல்லாம் டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டார். அப்பா நம்ம கூட இருக்கவே மாட்டாரு. எல்லாருக்கும் கோவம் பசங்களுக்கு இருக்க கோவம் தான். பட் வி நோ சைஸ் ஃபுல் அப்பா பேஷண்ட்டாக தான் இருப்பார். நம்ம அதை எதிர்பார்க்க முடியாதுன்னு நாங்கள் அம்மா அதை டேக் ஓவர் பண்ணி எங்களை பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் படித்தது எல்லாமே எங்கள் அம்மாவோட கைடன்ஸ் தான். படிச்சுட்டு 3 பேருமே, நானும் எங்கள் அண்ணன், எங்கள் அக்கா இருக்கோம், 3 பேரும் நாங்கள் படித்தது எங்கள் அம்மானால தான். எங்கள் அப்பா ஆனால் வாஸ் ஒரு கைடிங் ஃபோர்ஸாக எங்கள் அம்மா அப்பா ஒரு கண்டிப்பாக இருந்திருக்காங்க. பட் எப்போவுமே ஒரு விஷயம், ஏன்னா இது இருக்கும் எனக்கு ஒரு 50-100 தடவை தான் கால் பண்ணியிருப்பார். எது கால் பண்ணுவார்னா, சரத் இந்த பேஷண்ட் உடம்பு சரியில்லை, நீ கொஞ்சம் பார்த்துக்க முடியுமா, நான் வெளியே இருக்கேன், நீ பாரு, அங்கே
நீ போய் பாரு. ஒரு பேஷண்ட் மூச்சு திணறலோட வருவாங்க, நீ கூட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டா சரி பண்ணிட்டு கூட்டு வந்து எப்படி இருக்குன்னு ஃபோன் பண்ணு. திஸ் வாஸ் அ கான்வர்சேஷன் வாஸ் வித் திஸ். அப்பாவுக்கும் பையனுக்கும் பேச்சுவார்த்தை. ஏன்னா எம்பிபிஎஸ் நான் முடிச்சிட்டேன்னு எங்கள் அப்பா வந்து கூட பார்க்கல. எம்பிபிஎஸ் முடிச்சிட்டா வா கிளினிக்கில் என் கூட வந்து ஹெல்ப் பண்ண, அந்த பாட்டிக்கு குளுக்கோஸ் போடு, இது போடு, அப்படிதான் இருந்துச்சு எங்கள் கான்வர்சேஷன். இல்லை எப்படி உங்களுக்கும் டாக்டரே படிக்கணும் அப்படின்னு தோணுச்சு? அப்பா பார்த்து தான் வி ஆல்வேஸ் வாண்டட் டு பி அ டாக்டர் தான். ஸோ அப்பா பார்த்தோன்னே சரி, அப்பா பார்த்து சேவை அப்படின்லாம் நாங்கள் யோசிக்கல. எங்கள் அப்பா தெரியும் 5 rupees டாக்டர், 10 rupees டாக்டர், ஒரு நல்ல டாக்டராக இருக்கணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. பட் அவரோட டெத்து தான் ரியலி மேட் அ இம்பேக்ட் டு அஸ். மிஸ் பண்ணுறீங்க? ஆமாம், ரொம்ப. ஏன்னா டெத்தில் ஒரு நீங்கள் சொல்ல மாதிரி 50,000 பேர் வந்திருந்தாங்கன்னா, அப்பாவோட டெத்து ஒரு 2 days இங்கே வச்சுருந்தோம். அது நாங்கள் வைக்கல, மக்கள் விருப்பப்பட்டு நாங்கள் ஊர்லேருந்து வரணும் நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்லி அந்த டெத்தை நடத்தினது சொன்னாங்க. ஆமாம், எல்லாரும் இதுக்கப்புறம் உங்கள் அப்பாவா உங்கள் கடமை எல்லாம் முடிஞ்சிச்சு, நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிங்க எல்லாம் ஓகே, இனிமேல் எங்கள் அப்பாவை நாங்கள் தான் பார்த்துப்போம்னு சொல்லிட்டு இங்கே இருக்க வடச்சென்னையில் இருக்க எல்லா மக்களும் சேர்ந்து எங்கள் அப்பாவுக்கு இங்கே அந்த தோரணெல்லாம் கட்டி, ஊருக்கு அந்த ஊர்வலம் போவோம்ல, ஊர்வலம் போகும்போது ஒரு எல்லா செலவுமே அவங்க தான் பண்ணாங்க. யூ ஓன்ட் பிலீவ். இங்கேருந்து காசுமேடுக்கு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 kilometers இருக்கும், 5 to 4 kilometers. அந்த போகிற வழி எல்லாமே ஒரு 50,000 பேர் பின்னாடியே வந்தாங்க. ஒரு கோயில்லையும் நின்று ஆர்த்தி எடுத்தாங்க. கோயிலில் வெளியே வந்து பூசாரி ஆர்த்தி எடுத்து ஐயோட போட்டோ இல்லை அப்பாவோட இது கொண்டு போகிற இடத்து அப்பாவோட இது கடைசி ஊர்வலத்தில் எல்லா கோயிலையும் வந்து ஆர்த்தி எடுத்து கும்பிட்டாங்க. எல்லா காசுமேடு மக்கள் அந்த சைட்லாம் ஃபுல்லாக அந்த ரோடே பிளாக் பண்ணி 2 சைடு ரோடு பிளாக் பண்ணாங்க. அன்றைக்கி தான் பிளாக் பண்ணிட்டு ஒரு அரசியல்வாதி, ஒரு நடிகர்களுக்கு அந்த ஊர்வலம் மாதிரி இருந்துச்சு. மாலை தூவி மரியாதை தூவி அது ஒரு மாதிரி சொல்லுங்க. ஸோ லிட்டரலி அந்த இடத்துல நான் இருக்கும்போது ரியலாக நான் அழுவே இல்லை. நான் என்ன இப்படி ஒரு மனுஷனுக்கு நம்ம பிறந்துட்டோம் அட்லி, அது எனக்கு நான் பெருமையான விஷயம் தான். ஒரு டாக்டர் அப்படின்னு சொன்னா டாக்டர் வந்து கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டர் கிட்ட பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மக்கள் மருத்துவர் எஸ் ஜெயச்சந்திரன் ஐயா. ஸோ பேரே வந்து மக்கள் மருத்துவர்னு இருக்கும்போது மக்கள் ஆரத்தி எடுத்தது வந்துட்டு அவ்வளோ கூட்டம் வந்தது வந்துட்டு சாதாரணமான விஷயம் தான் சார். ஏன்னா இப்போவுமே வெளியே எட்டி பார்க்கும்போது அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு இருக்கிறீங்க. எப்படி அப்பா செஞ்ச அந்த சேவையை செய்யணும், விடக்கூடாது அப்படின்னு ஒரு தாட் எப்படி உங்களுக்கு வந்தது? அதான் அவரோட ஊர்வலம், அவரோட கடைசி ஊர்வலம் தான் மேட் மீ அன் இம்பேக்ட் சார். என்ன தான் நம்ம பெரிய லெவலில் நம்ம அப்போ சம்பாரிச்சாலும் அப்பாக்காக தான் நான் வேலையை விட்டேன். அவர் உடம்பு சரியில்லைட்டு பார்த்துக்கணுன்ட்டு வேலையை விட்டுட்டு நான் இந்த இடத்துல உட்காரும் போது எப்படி ஒரு மனுஷனால் நம்மளால் ஒரு 5 பேர் கூட ட்ரூத்ஃபுல்லாக நம்மளால் இருக்க முடியுமான்னு தெரியல. கண்டிப்பாக யாருமே இல்லை. அவ்வளோ பேரும் அவ்வளோ அன்பு காட்டினாங்கன்றது எப்படி அது சாத்தியம்? எனக்கு ரியலாக ஒரு ஸ்டன்னிங் தான். எல்லாருமே வந்து ஒரு மாதிரி அப்பா ரொம்ப மிஸ் பண்ணாங்க, ரொம்ப அழுதாங்க. அவங்க வீட்டில் இருந்தவங்க இறந்துனா கூட அப்படி ஃபீல் பண்ணி அழுதுருப்பாங்கன்னு தெரியல. அப்பாக்காக அழுதுட்டு அந்த 2 days வாஸ் லைக் ஒரு ஐ ரியலி மிஸ் ஹிம். அதை ஒன்றுமே சொல்ல முடியாது. அதுதான் மேட் அ இம்பேக்ட் டு மீ டு கண்டினியூ சர்வீஸ். ஸோ எனக்கு அப்பாவோட இந்த இடத்துல வந்து இதே இடத்துல தான் உட்காந்துருப்பார் அப்பா. இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு எல்லாருக்கும் அஃபோர்டபுளாக ஒரு நல்ல மருத்துவம், அப்பாவோட செலவு வச்சு இதை பண்ணணும்னு என்னோட கோலாக இருந்துச்சு அப்போது. ஸோ ஐ எம் கண்டினியூங் தட். சூப்பர். கேட்கும்போதே வந்துட்டு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, அப்பனை போல பிள்ளை அப்படி சொல்லுவாங்க, அப்பா மாதிரியே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வார்த்தையெல்லாம் வந்துட்டு முன்னோர்கள் சொன்ன வார்த்தைகளுக்கெல்லாம் உயிர் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இல்லை, பட் அது வந்து ரொம்ப கஷ்டம். அவர் வழியில் போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம், அவ்வளோதான். அவர் எவ்வளோ ஆக்சுவலாக ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது சாதாரணமாக இருமல், காய்ச்சல் அப்படி நிறைய இருக்கும். டெய்லியுமே எல்லாருக்கும் உடம்பு முடியாமல் தான் வந்துட்டு போவாங்க. இந்த குணப்படுத்த முடியாத ஒரு நோய்கள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது நோய்களுக்கு இவர் ஃப்ரீயாக பார்த்துருக்காங்களா சார்? இல்லை, அப்பா வந்து என்ன பண்ணுவார், பேஷண்ட் இப்போது ஒரு அந்த பேஷண்ட்டுக்கு அந்த காலத்தில் இவ்வளோ இமேஜிங்கு, இவ்வளோ டயக்னோசிஸ்லாம் கிளினிக்கெல்லாம் தான் பண்ணுவாங்க. இவ்வளோ சிடி ஸ்கேன் எடுத்து அப்படிலாம் இருக்காது. அந்த டைம்லாம் 1970s 80s என்ன இருக்கும், எக்ஸ்ரே கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும். அப்பா என்ன பண்ணுவார், அந்த ஸ்பெஷலிஸ்ட்டை அப்பா ஒரு புல்லட் வச்சுருப்பார், பேஷண்ட் உட்கார வச்சுட்டு அவரே கூப்பிட்டு போய் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு அவரே அந்த கன்சல்டண்ட்டை போய் கூப்பிட்டு காமிக்க வச்சுட்டு மருந்து கொடுத்துட்டு அவரே மருந்து வாங்கி கொடுத்துட்டு இங்கே வந்து விடுவார். அவர் பேர் புல்லட் டாக்டர்னு சொல்லுவாங்க. அவர் ட்ராவல்ஸ் வித் த பேஷண்ட். அவருக்கு அந்த பேஷண்ட்டோட ட்ராவல் பண்ணி ஒரு விஷயத்தையும் ட்ரீட் பண்ணி, ஓகே இது கரெக்டாக இருக்குது, இதை நீ போட்டு சரியாயிடும். என்னதான் அப்பா யார்கிட்ட இருந்து இது அமிச்சாலுமே ஜெயச்சந்திரன் அனுப்பிச்சிருக்காங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஃபீஸ் கூட வாங்க மாட்டாங்க, காசு கூட வாங்க மாட்டாங்க. ஜெயச்சந்திரன் அனுப்பிச்சிருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு இன்சிடென்ட் கூட ஒரு பேஷண்ட் சொல்லியிருக்காங்க. ஒரு பேஷண்ட் வந்து அவருக்கு வந்து ஒரு பல்லில் ஒரு 6 months பெயின், ஐ மீன் தலைவலி.
எங்கெங்கேயோ பெரிய பெரிய நியூராலஜிஸ்ட் என்னென்னமோ பார்த்துருக்காங்க. அந்த டைமில் நான் சொல்கிறேன், எல்லாம் பார்த்துருக்காங்க. அவருக்கு தலைவலியே சரியாகல. அவர் ஃப்ரெண்டு வந்து அப்பாவோட ஃப்ரெண்டு. ஸோ அவர் வந்து நீ வா, நான் என்னோட டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி இங்கே கூப்பிட்டு வந்தார். இவர் என்ன டாக்டர்னா இவர் 2 rupees தான் வாங்குவார். அவருக்கு என்ன தெரியும், இப்போ 2 ரூபா தானே வாங்குவார், அவர் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணிட போகிறார், நீ ஒரு வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து அந்த அப்பா ஒன்றும் இல்லை 2 நிமிஷம் தான் அவர் ஃபேஸை பார்த்தாரு. சரி ஓகே, எனக்கு ஒரே எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வாங்கன்னு எழுதி கொடுத்தாங்க சார். எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேனே, என்னப்பா இவர் பேஷண்ட் தொட்டு கூட பார்க்கல, எப்படிப்பா இவர் என்ன இருக்குது சொல்லிட்டு எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வந்தோன்னே நான் ஒன்றும் வேணாம்னு சொல்லி லெட்டர் எழுதி ஒரு டென்டிஸ்ட் அமிச்சார். அந்த பல்லுக்கு மேலே ஃபுல்லாக வேர்ம்ஸும் பஸ்ஸும் இருந்திருக்கு. அது தெரியாமல் 3 to 4 months இருந்திருக்காரு. அதை க்ளீன் பண்ணி எடுத்தோன்னே அவர் ஃபுல்லாக சரியாக மூஞ்சி வீக்கெல்லாம் வத்திடுச்சு. அவர் ஒன்றும் இல்லை, ஓடி குடுகுடுன்னு வந்து ஒரு தட்டில் வந்து ஒரு 500 ரூபா வச்சு பழம் எல்லாமே வச்சுட்டு அப்பா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்ட பிறகு அப்பா என்ன பண்ணார், 500 ரூபா எடுத்துக்கிட்டு மீதி 498 ரூபா கையில் கொடுத்தாரு. 2 ரூபா மட்டும் அதை எடுத்துக்கிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பேஷண்ட் சொன்ன விஷயங்கள் தான். பிகாஸ் எனக்குமே தெரியாது, பேஷண்ட் அப்பா இறந்த பிறகு இந்த வந்த விஷயங்கள் தான் நிறைய இருக்குது. இது மாதிரி நிறைய இருக்குது. அதே மாதிரி அப்பா எழுதி கொடுத்தாலே அங்கே ட்ரீட்மெண்ட்ஸு ஸ்கேன்லாம் ஃப்ரீயாக கூட எடுத்திருக்காங்க. இல்லை அப்பா என்ன பண்ணார், அவர்கிட்ட இருந்து எடுத்த காசு இப்போ சம்பாதிச்சு இன்றைக்கி 10 ரூபாயில் 5 ரூபாயெலாம் அதை எடுத்து நம்ம அவன்கிட்ட கையில் காசுக்கு நம்ம ஸ்கேன் எடுத்துகிறோப்போ காசும் கொடுத்து ஸ்கேனும் எடுப்பார். காசு கொடுத்து மருந்து வாங்கிக்கோ, ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு வந்து பார்ப்பாங்க. அப்பா பழையவர்கள்லாம் அந்த எவ்வளோ பேர் அப்பா ஒன்றும் அங்கே வீட்டில் படம்லாம் வச்சு கும்பிட்டுருக்காங்க. நான் இப்போ பார்த்துருக்கேன். ஒரு கேம்புக்கு அங்கே பழையவர்காட் போகும்போது அப்பாவோட ஃபோட்டோ எடுத்து கும்பிட்டுருக்காங்க. இன்றைக்குமே அந்த பேஷண்ட்ஸ்லாம் வருவாங்க அங்கே வந்து இங்கே வந்திருக்காங்க வந்து ஒன்றும் வந்துட்டு தான் இருக்காங்க. எவ்வளோ பெருமையாக இருக்குது சார், அந்த மக்கள் மருத்துவர் எஸ் ஜெயச்சந்திரன் ஐயாவோட புள்ள அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது. அதெல்லாம் வார்த்தையே இல்லை. ஐ ஆம் பிளெஸ்ட் டு பி சன். ஆக்சுவலி எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? கண்டிப்பாக ரொம்ப மிஸ் பண்ணேன். டே டு டே அதான் சொன்னேன், ஒரு பேஷண்ட்டும் புதுசாக ஒரு கதை சொல்லுவாங்க. அப்பா இது என்ன பண்ணார், உன்னை எப்படிப்பா அவர் இல்லாமல் ஒன்று நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஒன்று அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் அப்போட ப்ரிஸ்கிரிப்ஷன் ஒன்று வச்சுட்டு அதே மருந்து ஒன்று வாங்கிட்டு என்னை வந்து டாக்டரை போய் பார்க்காம ஒன்றும் உயிரோடு இருக்காங்க. அவர் எழுதி கொடுத்த மாத்திரை அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் ஒன்று வச்சுக்கிட்டு அதே மாத்திரை கோல்டுக்குனா இதான் கொடுப்பாரப்பா, இதை கொடுப்பா, இப்படி வாங்கிட்டு ஒன்றும் இருக்காங்க. ஒன்றும் என்னை வந்து பார்க்க கூட இல்லை. எனக்கு அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுங்க நான் வச்சுக்கிறேன்னா கூட தர மாட்டாங்க. அவ்வளோ லவ் பண்ணுறாங்க. ஆமாம் ஒன்றும் இருக்காங்க. உண்மை கோவிட் டைம்லேயும் சரி இப்போ இருக்கும். நான் அந்த பேஷண்ட் என் 2 தெரு தள்ளி தான் இருக்காங்க. எனக்கு நல்லா தெரியும் அவங்கள. நிறைய பேர் அது மாதிரி இருக்காங்க. நான் சொல்லாத 2-3 பேர் நான் தெரிஞ்சு சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் சொல்லுங்கள் சார், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? சார் நான் வந்து பேசிக்கலி மார்னிங் வந்து ஐம் ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட்டில் ஓமந்தூரில் ஒர்க் பண்ணுறேன். ஈவினிங் ஃபுல்லாக அப்பாவோட ப்ராக்டிஸ் தான் இங்கே பார்த்துட்ருக்கேன். பார்க்குறீங்க ஈவினிங் வந்து டெய்லியும் ஒரு 6 ஐ வில் கம் அட் ஒரு 5:30 6 o'clock நைட் ஒரு 11-12 ஆகிடும். எப்படியும் ஒரு 100 பேஷண்ட் பார்க்க வருவாங்க டெய்லி அப்பாவோட பேஷண்ட்ஸு. வாட் எவர் தே கிவ் ஐ வில் டேக். ஸோ அது ஃபீஸ்லாம் எனக்கு இல்லை. எனக்கு இங்கே வந்தாலே எனக்கு ஒரு நம்பிக்கை அவங்க சரியாயிடுவாங்க. நீங்கள் சொன்னது தான், இந்த வைப் இங்கே அந்த ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்பாவோட பிளெஸிங்ஸில் கண்டிப்பாக இன்னும் நான் நினைக்கிற விஷயங்கள்லாம் நான் இன்னும் நிறைய பண்ணணும் அந்த பேஷண்ட்ஸ்க்குன்னு. எனக்கு அப்பாவோட பேஷண்ட்ஸ்க்கும் சரி மற்ற பேஷண்ட் நிறைய பண்ணணும்னு எனக்கு ரொம்ப இது. எனக்கு ஒரு டவுட் இருக்குது சார். இப்போ வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போனால் ஒரு நார்மலாக ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலே எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வா, அதுக்கு இது ஐயோ அமௌண்ட்டுக்கு பயந்துட்டேன், இன்றைக்கி ட்ரீட்மெண்ட் பார்ப்போம், நாளைக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்போம், இல்லை 2 நாளுக்கு அப்புறம் போய்க்குவோம், காசு வந்தவொடனே போய்க்குவோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது மாத்திரையே மருந்து ஸ்கேன் இதெல்லாம் எப்படி சார் சமாளிக்கிறீங்க? சரி இப்போ எப்படின்னா இப்போது அப்பா ஒரு அந்த லெஜண்டோட பேர் ஒன்று இருக்கும். அந்த பேர் இருக்கிறதுனால எனக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்குது. என்ன கிடைக்குதுன்னா நிறைய ஃபிலந்த்ராபிஸ்ட் நிறைய பேர் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்க வந்து இப்போ கேம்ப் ஒன்று நடத்துகிறேன். இது இருக்கும். நான் அப்பா வந்து ஒரு 10,000 கேம்ப் பண்ணியிருப்பாரு. நான் இப்போ இருக்க ஒரு 100 கேம்ப் பண்ணியிருப்பேன்னு வச்சுங்களேன். இப்போ நான் வந்து கேம்புக்கு போகிறேன்னா நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன், எனக்கு மெடிசன்ஸ் மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுமா, பேஷண்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. எனக்கு சுகர் ஸ்ட்ரிப்ஸ் வாங்கிட்டு வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க ஒன்றுமே எனக்கு. அதே மாதிரி அப்பாவோட ப்ரிஸ்கிரிப்ஷன் போய் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகுதுன்னு வச்சுங்களேன், அந்த ஹாஸ்பிட்டலில் ஃபீஸ் வாங்க மாட்டாங்க. நான் ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவேன், இது மாதிரி பேஷண்ட் வருது சார் நீங்கள் பார்த்துங்கன்னா ஃபீஸ் வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி ஸ்கேனில் டிஸ்கவுண்ட் ரேட்டில் பண்ணி தருவாங்க. அதே மாதிரி நிறைய எங்கள் ஸ்கேன் சென்டர்ஸும் எனக்கு டிஸ்கவுண்ட்டில் பண்ணி தான் தருவாங்களே. ஸோ அந்த எனக்கு இன்னும் ஈஸியாக இருக்குது அப்ரோச் பண்ணுறதுக்கு. இந்த பேர்னால எனக்கு இன்னும் அப்பா இருக்கிறதுனால இன்னும் எனக்கு கைடிங் தான் இருக்குது. ஆக்சுவலி ஒன்றும் அப்போல டாக்டர் செங்கட்வேல் சார்ன்னு இருக்காரு. ஈஸ் லைக் மை பிரதர். ஈஸ் கார்டியாலஜிஸ்ட் தேர். ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பாவுக்கு இருக்கும்போது அவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். இப்போ என்ன பேஷண்ட் போட்டு இது மாதிரி வேல்வ் சர்ஜரிஸ்லாம் இருக்குது. இட் வில் காஸ்ட் அரௌண்ட் 15-20 lakhs. எனக்கு சார் வந்து என் பேஷண்ட் வந்தாலே இது இருக்கும் எனக்கு 3 to 4 பேஷண்ட் 5 பேஷண்ட் வேல்வ் சர்ஜரிஸ், அதாச்சும் பைபாஸ் இல்லாமல் தை வழியாகவே போய் பண்ணுவாங்க, டேவின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீயாக எனக்கு ஒரு 5-6 பேஷண்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. இட் காஸ்ட் அரௌண்ட் 15 lakhs.
50 லட்சம் ஆகுமா சார்? 15 லேக். ஆமாம், அப்பா பேஷண்ட் பண்ணி கொடுத்துரு. அதே மாதிரி நிஜமாவே அது 15 லட்சம் ஆகும். ஆமாம், அந்த வேல் மட்டும் 50 இது மட்டும் 15 லேக்ஸ். அது எனக்கு சார் பண்ணி கொடுத்துருக்காரு. 4-5 பேஷண்ட் ஆமாம் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ஸ்டென்ஸ் எப்படி பண்ணுவார்னா, இப்போ இவர் கான்ஃபரன்ஸ் ஒன்று பண்ணுறாரு வச்சுங்களேன், அந்த டைமில் தே வில் ஹேவ் பேஷண்ட்ஸ். இது மாதிரி பேஷண்ட்ஸ் கிடைக்கணும்னா, சரத் உன் பேஷண்ட்ஸ் எனக்கு கூட நான் பண்ணி கொடுத்துறேன். அவங்களுக்கு ஸ்பான்சர் வரும் அந்த டைம். அப்போ என் பேஷண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவார், அப்பா பேஷண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவார். அதே மாதிரி ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஃப்ரீயாக எனக்கு ஜெம் ஹாஸ்பிட்டல் பண்ணி கொடுத்தாங்க ஒரு பேஷண்ட்டு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் சொல்கிறது ப்ராமினெண்ட்டான விஷயங்கள்ஸ் தான் சொல்கிறேன். அதே மாதிரி காவேரி ஹாஸ்பிட்டலில் டாக்டர் அரவிந்த் செல்வராஜ் சார் இருக்கார், இஸ் த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். சார் வந்து என் பேஷண்ட் சீட்டு வந்தாலே ஃபீஸே வாங்க மாட்டார். வாங்காமல் இன்ஜெக்ஷன்ஸ் இருந்தாலும். ஆமாம், இல்லை நான் சொல்கிறது அவருக்கு சாருக்கு ஆர்த்தோக்கு அனுப்பிச்சோன்னு வச்சுக்கங்களேன், இன்ஜெக்ஷன்ஸ் போடணும் அப்படின்னா நார்மல் காஸ்ட்டில் பண்ணி சரத் ஐ வில் டேக் கேர் அப்படின்னு வரும். ஒன்று சாரோட கேபினில் அப்பாவோட ஃபோட்டோ இருக்கும். ஆமாம். ஸோ இது மாதிரி அப்பா வந்து இந்த காசு பணத்தோட மக்களை எனக்கு சம்பாரித்து கொடுத்துட்டு போயிருக்காரு, அதான் உண்மை. ஸோ தட் இஸ் ஒரு எனக்கு ஒன்றும் ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் எனக்கு அனுப்பும் போது ஜெய்சன் சார் பையன் தானே, ஓகே நான் பார்த்துக்கிறேன்ப்பா பண்ணுவாங்க. நாமினலாக வாங்கிப்பாங்க. சரி, இப்போ எதுவுமே காசு எல்லாம் பண்ண முடியாது, பிகாஸ் இட்ஸ் காஸ்ட், திங்ஸ் ஆர் காஸ்ட் ஆகல. அவங்க ஃபீஸில் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு திங்ஸ்க்கு மட்டும் இது பண்ணி தேர் ஹெல்பிங் மீ லாட். நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. பில்லிங் கடைசியில் கூட எனக்குன்னு ஒரு 20% கம்மி பண்ணி கொடுப்பாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் திடீர்னு நைட்டு நேரத்துலலாம் அப்பா கிளம்பி ஓடி இருக்கிறாரா? பேஷண்ட்டை பார்க்கணும், பேஷண்ட்டுக்கு முடியல, நான் போகிறேன். எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் சர்ஜரி வந்து 2016 ஆச்சு. பைபாஸ் பண்ணோம். யூ ஒன்ட் பிலீவ், ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு அடுத்த நாள் ஒரு பேஷண்ட் வீட்டில் மூச்சு திணறல் இருக்குன்ட்டு பேஷண்ட், ஓகே நீ வாடா, பைபாஸ் பண்ண பேஷண்ட் ஒரு 10 டேஸில். எங்கள் அப்பா பைபாஸ் ஆகி போய் அவரை பார்த்துட்டு வீட்டில் போய் பார்த்துட்டு என்னை வந்து லுங்கி கட்டிட்டு டிஷர்ட் போட்டுட்டு போய் பார்த்துட்டு திரும்பி வந்துட்டு சார் மாஸ் பண்ணியிருக்காரு போலயே சார் இருக்கும்போது. ஸோ அவர் பார்க்க மாட்டேன், பேஷண்ட் தான் அவர் உயிரோட உயிர். அவர் கடைசியில் அதான் சொன்னல, இந்த யூஎஸ்என்எஸ் லாஸ்ட் 2 months ஆஃப் இல்னஸ் இருக்கும் போது அவர் பெட்டில் வந்து படுத்துட்டு இருக்கும்போது நைட்டு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்போது he didn't have ப்ராப்பர் ஸ்லீப், காஃபில் இருந்துகிட்டு இருந்தார். ஸோ அந்த டைம் தூங்கிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணிட்டு இருந்தால், நான் பக்கத்தில் உட்காந்து அவர்கிட்ட இருக்கும்போது அவர் பேர் ரேகா, இந்த மாத்திரையா, அந்தளவுக்கு இருந்தார். பேஷண்ட்டோட ப்ரிஸ்கிரிப்ஷனை எழுதிட்டு இருந்தார் காற்றுல, கனவுல. நீங்கள் அதை பார்த்தீங்களா? நான் பக்கத்தில் இருந்தேன். ஸோ எப்படி ஒரு மனுஷன் இப்படி வாழ முடியும் எனக்கு சீரியஸாக எனக்கு தெரியல. ஆக்சுவலி ரொம்ப இட் வாஸ் லைக் அது வேர்ட்ஸே இல்லை அதெல்லாம் சொல்கிறதுக்கு. லிவ்ட் இஸ் லைஃப் ஃபார் பேஷண்ட்ஸ் தான் சொல்லுவேன். அவருடைய மக்களுக்காகவே வாழ்ந்துட்டு தான் போனார். ஒரு மாதிரி வியக்க வைக்கிற மாதிரி இருக்குது சார். இப்போலாம் வந்துட்டு ஒரு தலைவலிக்கு ஒரு மாத்திரை வாங்கி கொடுனா கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க இந்த காலத்தில். இப்போ அப்பா விட்டுட்டு போன ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க சார். நீங்கள் அவங்க எப்படி சார் உங்ககிட்ட அப்பா கிட்ட கொடுத்த மாதிரியே வந்துட்டு இந்தாங்க 5 ரூபா, இந்தாங்க 2 ரூபா அப்படி கொடுப்பாங்களா? எப்படி பே பண்ணுறாங்க? இல்லை ஒன்றும் இல்லை, நாங்கள் எனக்கு புதுசாக இருக்குது பார்க்கும்போது. ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு படத்தில் கேள்விப்பட்டிருக்கோம், 5 ரூபா டாக்டர் 5 ரூபா வச்சுட்டு போவாங்க. நீங்கள் சொல்லும்போது பார்த்தா அவர் 2 ரூபா தான் வாங்கியிருக்கிறாரு, 498 ரூபாய் ரிட்டர்ன் கொடுத்துருக்குறாரு. அப்படிங்கும்போது எப்படி வச்சுட்டு போவாங்க அந்த அமௌண்ட்டை? இல்லை சும்மா நான் கையில் வாங்கவே மாட்டேன். பேஷண்ட் ட்ரீட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பாக்ஸில் எங்கேயாச்சும் வைக்க சொல்லிவிடுவேன். வச்சுட்டு போயிடுவாங்க. அப்பாவோட பாக்ஸ் ஒன்று இருக்கும், அதில் வச்சுட்டு போயிடுவாங்க. காசு இல்லாமல் வந்தா சார்? காசு நான் மோஸ்ட்லி ஒரு 60 years மேலேனா நான் முக்கால்வாசி நான் வேணாம் தான் சொல்லுவேன். அவங்களே வச்சுட்டு போங்க, நீ படித்த படிப்புக்காச்சும் வாங்கிக்கோப்பான்னு சொல்லி 20 rupees 10 rupees வச்சுட்டு போவாங்க. ஆமாம். ஓகே சார். இந்த மாதிரி திடீர்னு ரொம்ப முடியலை, இந்த விஷயத்துக்கு வந்துட்டு வேறு டாக்டர்ஸை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பேஷண்ட்ஸ் அது வந்திருக்காங்களா? அவங்களுக்கு நீங்கள் இங்கேருந்து அங்கே எங்கேயாவது ரெஃபர் பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்க? நிறைய பண்ணியிருக்கேன். நிறைய ஏகப்பட்ட பேஷண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ அங்கே தான் சொல்ல முடியலன்னு சொல்லி நம்ம அனுப்பிச்சேன்னா அதான் அந்த ஹெல்ப் பண்ணி அதை ட்ரீட் பண்ணி சரி பண்ணி நிறைய பேஷண்ட்ஸ் எதுவுமே இருக்காங்க. அதுவும் அவங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் பண்ணி தர முடியும் நம்மளால். அது மாதிரி தான் அதான் எனக்கு அந்த பேர் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸி. ஓகே நான் ஃபோன் பண்ணால் எனக்கு ஈஸியாக அப்ரோச் பண்ணி நான் சொல்கிறது எல்லா டாப் மோஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஹாஸ்பிட்டல்லையும் சொல்கிறேன். எல்லாருமே எனக்கு அந்த அப்ரோச்சஸ் எனக்கு ஒன்றும் ஈஸியாக இருக்கும். பேஷண்ட் பெனிஃபிட்டடாக பண்ணி தருவாங்க. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் அது நல்ல ஒரு அட்வான்டேஜ் தான் எனக்கு. எனக்கு அப்பா பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. கோவிட் டைம்லலாம் எப்படி சார் இங்கே தேடி வந்தாங்களா? ஆமாம், கோவிட் டைமில் எனக்கு விட ஒரு 6 மணிக்கு உட்காந்தா நைட்டு 3 மணி ஆகும். அப்பயும் நான் 10 rupees 20 rupees தான் வாங்கிட்டு இருந்தேன். என்ன கொடுக்குறாங்கன்னு வாங்கிட்டு இருந்தேன். ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு பேஷண்ட் ரெஃபர் அந்த டைமில் பெட்ஸ்லாம் கிடைக்கலாம் ரொம்ப கஷ்டப்படும். ஸோ கவர்மெண்ட்டில் தான் முக்கால்வாசி என் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அங்கேயும் எனக்கு கரெக்டாக இருந்தது. ஆமாம், எங்கேயும் ஈவினிங் வந்து ஓபி மட்டும் உங்களையும் நம்பி அப்பாவையும் நம்பி ஒரு கூட்டம் வந்திருக்கும்ல. நீங்கள் சொல்கிறத பார்த்தா இங்கே கண்டிப்பாக நம்ம உயிர் போரும் தருவாயில் கூட இங்கே போனால் நம்ம உயிர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருப்பாங்க. சரி, நிறைய பேர் வந்தாலும் நிறைய பேர் ட்ரீட் பண்ணியும் போயிருக்காங்க. பட் அந்த டைம் வாஸ் ஒரு இடமே கிடைக்காத ரொம்ப
இந்த ரொம்ப செகண்ட் வேவ்ல ரொம்ப மோசமாக இருந்துச்சுல. ஸோ அந்த டைம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வர் ஹெல்பிங் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள். ப்ரைவேட் இருந்துச்சு, பட் இடம் கிடைக்காம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நிறைய பேர் நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஓகே. அப்பா யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் இங்கே நிறைய இருக்குது சார். ஸோ சுற்றி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இந்த ரூமை நீங்கள் வந்துட்டு ஒரு பெருசாக கட்டியிருக்கீங்க தான் தவிர மற்றபடி எல்லா பொருட்களுமே சார் யூஸ் பண்ண பொருள் மாதிரி தான். அவர் விட்டுட்டு போன இடம் தான் அது. ஸோ அவரோட நினைவுகள் எனக்கு எப்பவுமே இருக்கணும். அவர் இருந்தால் பேஷண்ட் வரும்போது அவர் முதல்ல எடுத்தனே இந்த பின்னாடி இந்த ஸ்டாச்சுலாம் பார்த்தால முதல்ல அவங்களுக்கு ஞாபகம் வர்றது அப்பாவை கும்பிட்டு தான் என்னை வந்து பார்க்கவே வருவாங்க. ஸோ ஒன்றும் அந்த அப்பா தான் ட்ரீட் பண்ணுறாரு அவங்களுக்கு ஒரு எண்ணமும் இருக்கும், அவங்களுக்கு ஒரு லைவ்லினஸ் இருக்கும். நீங்கள் பார்க்குறதுக்கு உங்கள் அப்பா மாதிரி தான் சார் இருக்கீங்க. வெளியே போனால் சொல்லுவாங்க அப்பா செஞ்ச புண்ணியம், அம்மா செஞ்ச புண்ணியம். உங்கள் அப்பா இவ்வளோ புண்ணியம் தேடி உலகம் ஃபுல்லாக தேடி வச்சிருக்காரு சார். அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷம்தான். இப்போ அதான் சொல்கிறேன், நம்ம அதான் இப்போ முன்னோர்கள் சொல்லுவாங்களே, நம்ம தாத்தா பாட்டி என்ன நல்லது பண்ணோம் அப்படியே வரும். எல்லா பேஷண்ட்டும் சொல்லுவாங்க உங்கள் அப்பாலாம் புண்ணியம் பண்ணியிருப்பேன், நீலாம் நல்லா இருப்பேன். நான் அப்பா பண்ண நல்ல விஷயங்கள் எங்களுக்கும் அப்படியே கேரி ஓவர் ஆகிட்டு பேஷண்ட் நல்லது பண்ணால் சந்தோஷம்தான், அவ்வளோதான். 5 ரூபாய் டாக்டர் ஜெயச்சந்திரன் சார் அப்படின்னு தான் எங்களுக்கு தெரியும். இந்த சேவையை நீங்கள் எத்தனை வருஷம் தொடங்க போகிறீங்க, தொடர்ந்து செய்ய போகிறீங்க? நான் அதுக்கு தான் இந்த ஒரு இடம் ஒரு சின்ன ஒரு பில் பண்ணிவிட்டு பண்ணணும் தான் என் ஆசை. அதாச்சு ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்டில் கேன்சரு, பெயின் மேனேஜ்மெண்ட்டு, ஒரு டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன் என்னென்ன முடியுதோ அவங்களுக்கு மருந்தும் கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேட்டில் கொடுத்துட்டு ட்ரீட்மெண்ட் அஃபோர்டபுள் இதான் ஃபியூச்சரில் இதான் கேரி ஓவர் பண்ணிட்டு போகிற மாதிரி. அது அப்பா பேரில் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை, அதை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே. மக்கள் மருத்துவர் ஜெயச்சந்திரன் சார் பேர்லேயே வந்துட்டு நீங்கள் இதை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதனால தான் அவர் பேர். அப்பா பண்ண ஏதாவது ஒரு விஷயம் உங்களால் மறக்க முடியாதுல? ஒரு இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் வந்தாங்க, அதுக்கு அப்பா இப்படி வந்துட்டு கஷ்டப்பட்டு பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயம்? ஒரு விஷயம்னு எனக்கு நிறைய இருக்குது, அதெல்லாம் கவுண்ட்லெஸ். ஒரு பேஷண்ட்டு ஒரு மாத்திரை அவங்க போட வேண்டிய ரெகுலர் மாத்திரை போடாமல் ஒரு வலி மாத்திரையை தெரியாமல் போட்டுட்டு அதில் அலர்ஜி ஆகிடுச்சு அவங்களுக்கு. ஸோ அந்த பேஷண்ட் வந்து அப்பாவை தேடி வராங்க கிளினிக்கு. வந்துட்டோடனே நான் கூட நின்றுட்டுருக்கேன். அப்பா படித்து முடிச்சுட்டு அப்பாட்ட நம்ம இருப்போம்ல, நீங்கள் ஹெல்ப் பண்ணுற ஷரத்தில் அந்த டைமில் அப்பா வந்து உங்களுக்கு அது பேர் அனஃப்ளாக்சிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த அலர்ஜி மாத்திரை போடுறதுனால அனஃப்ளாக்ஸ். அப்பா என்ன பண்ணார், இனிஷியலாக அந்த அலர்ஜி இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போட்டுட்டு நீ என்ன பண்ண, இவங்களுக்கு கண்டிப்பாக இதில் செட்டில் ஆகாது, நீ ஏன் ஆட்டோவில் ஏற்றி கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு நீ எனக்கு ஃபோன் பண்ண அங்கேருந்துனாரு. யுவன் பிலீவ், நானே ஆட்டோ பிடிச்சி அந்த அம்மா கூட யாருமே வரல, ஒரு பாட்டி வந்தாங்க, ஏறி கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் நம்ம எங்கள் ஏரியாவில் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு இன்ஜெக்ஷன் போட்டு எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன் அவங்க ஐசியூக்கெலாம் காசு கேட்குறான்ப்பா, நீ ஃபோனை வை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஃபோன் பண்ணி பேசி அந்த அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி எங்கள் அப்பா வந்து பே பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க பசங்க வந்து பார்த்துக்கிட்டாங்க. இது வந்து நான் எம்பிபிஎஸ் முடித்த டைமில் இதெல்லாம். இப்போது உங்களை சுற்றி நிறைய டாக்டர்ஸ் பார்த்துருப்பீங்க. அந்த டாக்டர்ஸுக்கும் அப்பாவுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் பார்க்குறீங்க? நம்ம சில பேரை பார்த்தா நினைப்போம், இப்படி வரணுப்பா, இவரை மாதிரி பேசணும், இவரை மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுனா நம்மளுக்கு தோணும். அப்பாவுக்கும் மற்ற டாக்டர்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? இல்லை, எல்லார்ட்டையும் ஒரு விஷயம் கற்றுக்கிறது தானே. இப்போ நான் சொன்ன எவ்வளோ டாக்டர்ஸ் வந்து எவ்வளோ விஷயங்கள் அவங்கள்ட்ட போனாலே பேஷண்ட்டை பார்த்துட்டு எனக்கு வருவாங்களே, they will review me. அவங்க டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பா விஷயங்கள் ஒரு விஷயம், அப்பா வந்து அதான் சொல்கிறேன், நீ பார்த்தாலே சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆரா அவர்கிட்ட இருக்கிற மாதிரி ஒருத்தவங்கள்ட்டே ஒரு விஷயம் பாசிட்டிவ்னஸ் இருக்கும். அவங்க ட்ரீட் பண்ணுற விதம் சரியாக இருக்கும், அவங்க ஹேண்ட்ஸ் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ அது நல்லா தான் இருக்கும். எல்லாருமே ஃபெலோ கம்பெனிஸ். அண்ட் சில பேர் சொல்லப்போனால் அப்பா ஆஸ் எ டீம் அந்த டைமே. ஸோ ஒரு கூட இருக்க டாக்டர்ஸ்லாம் கூட்டு போய் ஒரு கேம்ப், நான் 10,000 கேம்ப் தனியாக பண்ண மாட்டார், ஒரு ஸ்பெஷாலிட்டி கூட்டு போவார். ஒரு ஆர்த்தோ, ஒரு நியூரோ எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு அந்த ஊருக்கு கூப்பிட்டு போயிட்டு கேம்ப்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அந்த டைமில் சுகர்லாம் கிடையாதுல்ல. அப்போ என்ன பண்ணுவார், யூரின் டெஸ்ட்டுக்கு அந்த டிப்ஸ்டிக்லாம் இருக்கும், என்ன தான் நான் தான் கூட போயிட்டு அந்த யூரின் ஒரு பேஷண்ட் யூரின் எடுத்து கலெக்ட் பண்ணி சுகர் இருக்கான்னு அப்போ கண்டுபிடிப்பாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் அவேர்னஸ் நிறைய பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஸ்கூல்ஸ்லாம் போய்ட்டு அவேர்னஸ் ப்ரோக்ராம், அந்த டீனேஜர்ஸ் கேர்ள்ஸ்க்குலாம் அனிமியாலாம் இருக்கும்ல, அவங்களுக்குலாம் போய்ட்டு இந்த டிவார்மிங் கொடுக்குறது அந்த ஒரு கேம்ப் பண்ணுவார், வேக்சின் கேம்ப் பண்ணுவார், சுகருக்கு, பிபிக்கு அந்த டைம்லாம் அவ்வளோ கேம்ப்ஸ் பண்ணியிருக்காரு. டீம் ஆஃப் டாக்டர்ஸ் ஃபோன் பண்ணாலே ஜெகன் நான் வரேன் அப்படின்னு வந்துடுவாங்க. ஸோ எவ்ரி ஒன் நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த டைம் கிடையாதுல்ல, தே நீட் அ பிளேஸ் வேர் தே வாண்ட் டு சர்வ். ஸோ டாக்டர்ஸ் ஆர் ஆல்வேஸ் தேர் டு சர்வ் தான். அது நல்ல விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா வராங்க. இன்னும் அவங்களுக்கு கரெக்டான இடம் கிடைக்கல, அந்த அப்பா வந்து நல்லா கரெக்டாக யூஸ் பண்ணி அவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு ஆர்கனைஸ் பண்ணி நல்லா சூப்பராக பண்ணுவார். அந்த கேம்ப் மாதிரியே கொண்டு போக மாட்டார், ஒரு ஃபேமிலியாக ஒரு கூட்டு போகிற மாதிரி கூப்பிட்டு அங்கே சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பனிங்காக ஃபேமிலியெலாம் கூட்டு வருவாங்க. ஸோ கேம்புக்கே போயிட்டு ஃபேமிலியாக போயிட்டு வருவாங்க, நல்லாயிருக்கும். அது ஆக்சுவலி நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்க சார் அப்பா கிட்டேருந்து? எங்கள் அப்பா கிட்டேருந்து இந்த விஷயத்த நான் எங்கள் அப்பா மாதிரியே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது எடுத்துக்கிட்டீங்க? எங்கள் அப்பா பேசுகிற விதம்
எனக்கு அதில் தான் கற்றுக்கிட்டேன். அது பேஷண்ட்டே சொல்லுவாங்க, நீங்கள் அப்பா மாதிரி பேசுகிற, அப்பா மாதிரி தான் நீ ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுலாம் சொல்ல மாட்டாங்க, பேசுகிற விஷயங்கள். ஐ ஸ்பெண்ட் டைம் வித் த பேஷண்ட்ஸ். பேசுகிறது அவங்க என்ன குறை அதை கேட்பேன் ரொம்ப. எனக்கு அது பேச விட்டு கேட்பீங்க. ஆமாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி அப்பா பேசுவாரா? நிறைய அப்பா எப்படி பேசுவார் எங்களுக்கு? ஸோ பேசி காமிங்களே. இப்போ நான் தான் பேஷண்ட், எப்படி பேசுவார் அப்பா? அதான் சொல்லுவார். அவர் பேர்லாம் கூட மாட்டேன். ஏ குட்டி, ஏ தங்கம், மெயினாக குட்டின்னு தான் சொல்லுவார். குட்டி அதெல்லாம் சரியாயிடும்டா போடா, பயம்லாம் கொடுத்தவே மாட்டார். நான் உனக்கு சரியாயிடும், நீ அதை பற்றி கவலைப்படாத, அவங்க என்ன வேணால் சொல்லிட்டு போடுற, நீ இது சரியாயிடும், இந்த மாத்திரை போட்டு நீ போய்ட்டோ, அவர் சொல்கிறதுலேயே சரியாயிடும்னுவாங்க. ஸோ மக்கள் மருத்துவர் எஸ் ஜெயச்சந்திரன் ஐயா இறந்ததுக்கப்புறம் யாரெல்லாம் வருத்தப்பட்டு உங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சாங்க? இல்லை, இவர் அப்பா இறந்த 2 டேஸ்லேயே வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் சார் மோடி சார் வந்து ஒரு ட்விட்டரில் வந்து இஸ் அ ரியல் ஹீரோன்னு சொல்லி ஒரு இரங்கல் தெரிவித்தார். அப்புறம் வந்து மங்கி பாத், இயர் எண்டில் மங்கி பாத் வரும்ல, அதில் வந்து அப்பா பற்றி ஒரு 30 செகண்ட்ஸ் பேசியிருந்தார். அண்டு 3rd டைம் வந்து பூத் கமிட்டி ஒன்று நடக்கும். அவங்க பூத் கமிட்டியில் அப்பா இது மாதிரி ஒரு 5 rupees டாக்டர், அவர் இறந்தது வந்து சென்னைக்கே ஒரு ஆழ்ந்த இரங்கல் தான், அவர் ஒரு ரியல் ஹீரோ வாழ்ந்துட்டு போயிருக்காருன்னு சொல்லி அவர் சார் வாயிலே சொன்னார். 3 தடவை சொல்லியிருக்காரு. அண்ட் அடுத்தது வந்து நம்ம இப்போ சீஃப் மினிஸ்டர் சார் ஸ்டாலின் சார் வந்து அப்பா இறந்தது வந்து வட சென்னையில் வந்து ஒரு பெரிய தாக்கம் தான், அவர் ஒரு ரியல் ஹீரோன்னு சொல்லி ஸ்டாலின் சாரும் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நம்ம அந்த டைமில் எடப்பாடி சார் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது சாரும் வந்து செக்ரட்டரியேட்டில் வந்து இடங்கள் தீர்மானம் வச்சுருந்தாங்க. வாஜ்பாய் சாருக்கும் அப்பா கொண்டு தான் வச்சுருந்தாங்க அந்த வருஷம். ஸோ அதே மாதிரி அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு லெட்டர் வந்து அமிதாப் பச்சன் சார் அனுப்பிச்சிருந்தாரு. இது மாதிரி வடச்சென்னையில் ஒரு டாக்டர் வந்து ஃபேமஸாக இது மாதிரி சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்கள் இது மாதிரி பண்ணுறதெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லி அவரே அப்பாவுக்கு லெட்டர் அனுப்பிச்சு, நீங்கள் இது மாதிரி ஒன்றும் நல்ல நன்மைகள் பண்ணணும் மக்களுக்குன்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிச்சார். பட் அன்லக்கிலி அப்பா அதால் படிக்க முடியல, அது எங்களுக்கு லேட்டாக தான் வந்துச்சு அந்த லெட்டர். ஓகே. அமிதாப் பச்சன் சார் அனுப்பினது லேட்டாக தான் வந்தது, அதுக்குள்ளே தவறிட்டாங்க அப்பா. ஸோ இன்னும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, இப்போ ப்ராமினெண்ட்டாக இவங்க தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சார் உள்ளே நுழைஞ்சோடனே ஒரு விஷயம் நோட் பண்ணோம். அந்த பக்கம் உங்கள் டேபிள் இருந்தாலும் இந்த பக்கம் ஒரு டேபிளில் வந்துட்டு நிறையா திங்ஸ் இருக்குது, அதுவும் பழைய திங்ஸாக இருக்குது. ஆக்சுவலாக சேர் பார்த்தா டாக்டரோட சாரோட சேர்ன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் யார் யூஸ் பண்ணா, எதுக்கு இங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணால். அப்பா வந்து ஒரு கடைசி ஒரு 10-15 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்த பொருள் தான் இதெல்லாம். அப்போ இதில் இந்த சேரில் தான் உட்காருவார், இந்த சேரில் தான் உட்காருவார். காலைல ஒரு 4 மணிக்கு உட்காந்தா நைட்டு 12 மணி இருக்குது இந்த சேரில் தான். அதே மாதிரி இந்த இதில் தான் வச்சு எழுதுவார் அப்பா, இந்த டெஸ்கில் தான். ஸோ அவர் கம்ஃபர்டபுளாக வச்சுட்டு பக்கத்தில் ஒரு மருந்து ஃபுல்லாக வச்சு பேஷண்ட் ஃப்ரீயாக கொடுக்குறது ஒரு பெரிய இடம் இருக்கும். அண்ட் அவரோட ப்ரிஸ்கிரிப்ஷனு அவர் கடைசி வரைக்கும் யூஸ் பண்ண ஸ்டெத்து, அப்பா வாட்ச்சு. சார் இதை எடுத்து பார்க்கலாமா? ப்ளீஸ். ஓகே போடுங்க சார். ஓகே. யூஸ் பண்ணுவீங்களா சார் இப்போ இதையும்? அப்பா கேம்ப் போகும்போது நான் யூஸ் பண்ணுவேன், ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். ஸோ அவரோட ஞாபகமாக இருக்கட்டும்ன்ட்டு. ஓகே. அண்டு அப்பாவோட அது கண்ணாடி, கடைசியாக யூஸ் பண்ண கண்ணாடிஸு, அவரோட யூஸ் பண்ண ஃபோனு, பெல்ட்டு. அவர் எப்பவுமே சஃபாரி செட்டில் தான் இருப்பார். ஒரு மேலே ஒரு சஃபாரியே ஒரு 50 சஃபாரி இருக்கும், அதே தான் மாற்றி யூஸ் பண்ணிகிட்டே இருப்பார். அப்புறம் அப்பா பற்றி ஒரு புக் எழுதுனாங்க, ஒரு பேஷண்ட், அப்பாவோட பேஷண்ட், ஒரு ரிப்போர்ட்டர் ஒருத்தர் எழுதினார் இது மாதிரி மக்கள் மருத்துவர்னு சொல்லிட்டு. அப்பா பற்றி அவரோட வாழ்க்கை ஃபுல்லாக, அவர் பிறந்ததுலேருந்து ஒரு 10 years பிஃபோர் இந்த புக் ரிலீஸ் ஆச்சு. அது இருக்கும் அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே அப்படியே அற்புதமாக எழுதி வச்சுருப்பாங்க. இது ஒரு அப்பா வச்சு ஒரு ஜட்ஜஸ்லாம் கூப்பிட்டு இதை ரிலீஸ் பண்ணாங்க அப்பா பேரில், மக்கள் மருத்துவர். அப்போ தான் இந்த பேரே வந்துச்சு அப்பாவுக்கு. ஸோ மக்கள் தான் பேர் வச்சு அப்பாவுக்கு அதை கொடுத்தாங்க. அண்டு அப்பா இஸ் அ லவர் ஆஃப் பென்ஸ். அவரோட ஹேண்ட் ரைட்டிங்கும் ரொம்ப முத்தாக இருக்கும், நான் காட்டுறேன். ஸோ அவர் பெண்ணை ரொம்ப பிடிக்கும். எல்லாமே ஒரு பேஷண்ட்டோ அந்த ரெப்ரஸன்டேட்டிவ்லாம் கிஃப்ட் கொடுப்பாங்க. ஸோ வாங்கி பார்க்கலாமா ப்ளீஸ்? பென்ஸு. அப்புறம் எங்கள் அப்பா யூஸ் பண்ணுற கண்ணாடி. அண்டு அவர் அந்த சில்ட்ரன்லாம் வச்சிருப்பாரு, நாங்கள் ஒரு ஞாபகமாக வச்சுருக்கோம். இந்த பாக்ஸில் தான் அவர் பேஷண்ட் கிட்ட பணம் வாங்குவாங்க. இல்லை, அதில் வச்சிருப்பார். பட் அவர் அந்த அவர் ஞாபகமாக நாங்கள் வச்சுருக்கோம். இந்த 2 பைஸ், அந்த 20 பைஸ், 50 பைஸ் அதெல்லாம் இதில் இருக்கும். ஸோ அவர் 25 பைஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வச்சு ஞாபகமாக வச்சுருக்கோம். இந்த காசெல்லாம் மறந்துருப்பாங்க. ஸோ எல்லா அமௌண்ட்டுமே ரொம்ப பத்திரமா வச்சுருக்காங்க, பொக்கிஷமாக வச்சுருக்காங்க. அவர் கடைசி இருக்கு, அவரோட நினைவுகள் இருக்கணும் எங்கள் கூட, அவ்வளோதான். இது அப்பாவோட பீரோ, இதில் தான் காசு வச்சுருப்பார் அப்பா. இந்த பீரோ தான். இந்த பீரோ அப்படியே வச்சு நானும் அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு 30, எப்படியும் இந்த பீரோக்கு வயசு ஒரு 30 years இருக்கும். அப்படியே வீட்டில் அப்பா வச்சிருப்பாரு. இதே மாதிரி இந்த ட்ரோஃபிஸ்லாம் வந்து அப்பா பேரில் கண்டக்ட் பண்ண ஃபங்க்ஷன்ஸு, ஃபுட்பால் டோர்னமெண்ட்ஸ், ஹாக்கி டோர்னமெண்ட்ஸ் நிறைய நடத்துவாங்க இந்த வட சென்னையில்.
ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் அப்போவே மோட்டிவேட் பண்ணி வச்சுருப்பாரு. அவங்களாம் இப்போ ஒரு 40 இயர்ஸ் 50 இயர்ஸ் இருக்காங்க. அவங்க அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து டெவலப் ஆகட்டும்னு நிறைய அப்பா பேரில் இறந்தாலும் அவர் பேர் இருக்கணும்ன்ட்டு நிறைய பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலாக சூப்பர் சூப்பர். இவ்வளோ தூரத்துக்கு ஒரு நான் வந்துட்டு எங்கள் அப்பா மாதிரியே ஆக போகிறேன் அப்படின்னு வந்துட்டு சின்ன வயசில் சொல்லுவாங்க. ஆனால் அதை வந்துட்டு செயல்படுத்த மாட்டாங்க. ஆனால் அப்பா உட்காந்த சேர்லேருந்து அப்பா யூஸ் பண்ண எல்லா திங்ஸுமே ரொம்ப பத்திரமா வச்சு அப்பா பண்ணின சேவையை, மக்களுக்காக பண்ண சேவையை நானும் என் காலம் இருக்கிற வரைக்கும் என்னால் முடிஞ்ச முயற்சியில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுத்திருக்கீங்க சார். தொடர்ந்து மக்களுக்கு நீங்கள் இந்த மாதிரியான சேவைகள் செஞ்சுட்டே இருக்கணும். உங்களை மாதிரியான டாக்டர்ஸ் நிறைய இடத்துல அப்பா ஆசீர்வாதத்தில் உருவாகணும். உங்களை வந்து இந்த இடத்துல இன்டர்வியூ எடுத்தது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து உங்கள் சேவை தொடரணும். நன்றி. தேங்க்யூ மேடம். கேப் புக் பண்ணீங்கன்னா இனி அதை ரெட் டாக்ஸில புக் பண்ணுங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு 1.31 கோடி கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு ரூபாய் 5,000. MCR Pure Cotton Club, formals and casual shirts.